ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐக்கிய நாட்டு சபையால் அறிவிக்கப்பட்ட இந்த நாளானது ஆண் ஆதிக்க சமுதாயத்திடமிருந்து பெண்களின் உரிமைகளை வென்றெடுத்த ஒரு நாளாகவே இது கருதப்படுகிறது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இன்று ஆரம்ப கல்வி கூட மறுக்கப்பட்ட நிலையில் இருந்தபோது பெண்களுக்கு மறுக்கப்பட்டது கல்வி உரிமை மட்டுமல்ல, பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை, வாக்குரிமை, அத்துடன் நிர்வாகத்தில் அவர்களுடைய பங்கு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் போன்ற எல்லா நிலைகளிலுமே பெண்களினுடைய உரிமைகளானது மறுக்கப்பட்டே வந்தது. மிக நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் தான் அவர்கள் தங்களது நிலையை ஓரளவுக்கு விட்ட முடிந்தது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். அன்பு காட்டுவதில் அன்னையாகவும், பரிவு காட்டுவதில் மகளாகவும், பாசம் காட்டுவதில் சகோதரியாகவும், மதிநுட்பமிக்க மந்திரியாக ஒரு மனைவியாகவும், ஒரு பெண் தனது உறவு நிலைகளில் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பதால் தான் ஒவ்வொருவரின் வெற்றிக்கு பின்னரும் ஒரு பெண் இருப்பதாக நாம் கூறுகிறோம். பொதுவாக பெண்கள் கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், தண்டோண்டி நடக்கும் மாமன் மாமிக்கு எது பிடிக்கும் என்று தனது வீட்டு வேலைகளில் ஆரம்பித்து அதன் பின்னர் ஒரு செவிலியராக அல்லது ஒரு ஆசிரியராக உயர்த்தி அதன் பின்னர் இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் தங்களது திறமைகளை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற நிலைமை இன்று ஓரளவுக்கு உண்மையாகி இருக்கிறது. A wonderful International Day wishes to all women out there. Women சொல்றப்போ family, society and country, it's all integrated, interlinked. ஃபேமிலியில ஒரு வண்டியில அச்சாணி எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் ஃபேமிலியில வந்து women, they play a very big role in upliftment of the whole family. ஒரு happy environment hold பண்றது women தான். At the same time, when all the families are very much happy, thus comes the society which becomes a very happy place to live in. Napoleon சொன்ன மாதிரி, give me the world's best mothers and I shall give you the world's best nation. அவங்க மென்ஷன் பண்ணது mothers தான். When a society is uplifted, no wonder the country will also be one of the most beautiful country in the world. Coming to the COVID declared பண்றப்போ lockdown, we all underwent a tough sale. Police department, health and sanitation department, medical professionals, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா everybody stood hand in hand. They took up tasks to take care of the society. இதுல ஒரு unsung heroes ஒருத்தங்க இருக்காங்க, educationalists. All teachers, the educationalists, they took the education adaptation of the new technology and without any disturbance education அவங்க proceed பண்ணாங்க. So we must thank our teachers in this stage. At the same time, now we are heading towards election. India வந்து ஒரு beautiful country where voting rights இன்னைக்கு எவ்வளவு நாடெல்லாம் கஷ்டப்பட்டு voting rights ஃபைட் பண்ணி வாங்குறாங்க. But we were given voting rights. ஆதிகாலத்துல இன்னைக்கு வரை இந்தியால பாத்தீங்கன்னா women always have been considered with their opinions and had given for voicing out their rights, their knowledge sharing எல்லாமே இருந்திருக்கு. I just have one little wish to all the women out there. International Women's Day சொல்றப்ப வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்க freedom அதை அழகா யூஸ் பண்ணி society, நம்ம family, நம்ம நாடுக்கு நம்ம என்ன பண்றோம், that is very important. Instead of fighting and saying I have not been provided this and that, instead just look at a side where we try to understand, improve knowledge, gain lot of wisdom to take the country from the level here to the next. Only women can do it, and women are the ones who have a major role to play in this world. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே உனக்கு முதல் வணக்கங்கள். அனைவருக்கும் என் வணக்கங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல தவம் செய்திடல் வேண்டும் அம்மா.
ஆம், உலகில் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களையும் ஆக்குபவளும் பெண்ணே, அந்நீதியை தீயவற்றை அடியோடு அழிப்பவளும் பெண்ணே. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் இருப்பதால் திமிர்ந்த ஞான செருங்கும்படி என்று பாரதியாரின் வாக்கின்படி குழந்தையை கருவில் சுமப்பதும் பெண்ணே, அவரை வெளிக்கொண்டு வந்து உலகத்தை பார்க்க வைப்பதும் பெண்ணே. மேலும் மருத்துவராய், செவிலியராய், அறிச்சுரை சொல்லித்தந்து இவ்வுலகில் நல்ல குடி உருவாக்குவதும் பெண்ணே. ஒரு நல்ல மாணவியாய், மருமகளாய், மகளாய், பாட்டியாய், தாயாய் என பல அவதாரம் எடுத்து குடும்ப சூழலையும் சமூக சூழலையும் எதிர்கொண்டு வென்று நிற்கின்றனர். இன்று பெண்கள் மெட்ரோ ட்ரெயின் இயக்குதல், ஜெயஸ்ரீ என்ற பெண் நாசாவில் பயணம் மேற்கொண்டு மேலும் இன்று நிலவை ஆராய்ந்து வருகின்றார். காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தி தன் முதல் UPSC தேர்வில் சாதனை பெற்று சாதனை புரிந்துள்ளார். மேலும் அவர் ஒரு கண்ணற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. துன்பத்திற்கே துன்பம் தந்து துன்பத்தை அடியோடு அழைத்து நம்மை ஆற்றலோடு நம் மண் வைத்திருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து மகளிருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிர் தினம் என்றால் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மகளிரை கொண்டாடுவதை நிறுத்திவிட்டு மகளிரை தினம் தினம் கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் மகளிர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. நாடுதான் வீடு, வீடுதான் நாடு. எப்பொழுதுமே வீட்டில் இருந்துதான் நாட்டினுடைய செயல்பாடுகள் துவங்குகின்றது. குறிப்பாக ஒரு மகளிர் அந்த வீட்டினிலே ஒரு கணவரிடத்தில் அன்பாக பழகும் பொழுது, மன அழுத்தமின்றி பழகும் பொழுது, அவருடைய பணிகளில் அழகாக ஈடுபட்டு மேலும் அவரை மேம்படுத்திக் கொள்வதற்கும், அவருடைய பணியில் மேலிடத்தில் உத்தரவு வந்து அவர் அடுத்த நிலைக்கு மாறுவதற்கும் ஏதுவாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு தாய்மாராக இருந்து அந்த குழந்தைக்கு அன்பு செலுத்தி, அரவணைப்பு செலுத்தி, அமைதியாக வழிநடத்தி செல்லும் பொழுது இந்த சமூகத்திற்கு அந்த குழந்தையை நல்ல விதமாக அந்த தாய் ஒப்படைக்கின்றார் என்றால் இத்துணை கருணைகளும் இத்துணை அன்பான செயல்களும் மகளிரிடத்தில் மட்டும்தான் உள்ளது. ஒரு மகளிர் ஒரு வீட்டிலே எத்தனை அழகாக வழி நடத்துகின்றார்களோ அதனுடைய பிரதிபலிப்பு அப்படியே சமூகத்தில் வெளிப்பட்டு சமூகமும் மேம்படுத்துவதற்கு ஒரு மகளிர் சிறந்த மகளிராக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. பெண்களுக்கு மறுக்கப்பட்ட எல்லா உரிமைகளும் இன்று ஓரளவுக்கு நிறைவடைந்து விட்டது. கல்வி உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை, அனைத்து உரிமைகளுமே நமக்கு கிடைத்து விட்டது. சில இடங்களில் மட்டும் இன்னும் சற்று பின்தங்கி இருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அளவிலான ஒரு உரிமையானது இன்னும் கொஞ்சம் சரியான நிலைக்கு வர வேண்டும். அதுபோன்று கிடைத்துவிட்ட எல்லா உரிமைகளையுமே நாம் முழுமையாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். உரிமை அப்படிங்கிறத விட நாம் அதை எந்த வகையில் பயன்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த காலத்துக்கு ஏற்ற, இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற வகையிலே பெண்கள் தங்களது உரிமைகளினுடைய வரையறையை கவனத்தில் கொண்டு அந்த உரிமைகளை அவர்கள் செயல்படுத்தி வந்தால் கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு நாளுமே மகளிர் தினமாக நாம் கொண்டாடலாம். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று பாடியுள்ளார் கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை. ஆனால் மாதவம் புரிந்து பிறந்துள்ள பெண்கள் பலரும் இன்றைய சமூகத்தில் பெரும்பாலும் சமமாகவும் மரியாதையாகவும் நடத்தப்படுவதில்லை. ஆனாலும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஆயுதமாக கொண்ட பெண்கள் இந்திய வரலாற்றில் வியக்க வைக்கும் பல்வேறு செயல்களை புரிந்துள்ளனர். அத்தகைய சாதனை பெண்மணிகளின் உயரிய போக்கே இன்று பெண்கள் பல்வேறு துறைகளில் கால் பதிக்க உதவி புரிந்துள்ளது. அந்த வகையில் சமூகத்தில் மாற்றம் ஏற்படுத்திய பெண்களில் சிலரை பற்றி இப்பொழுது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல தடைகளை தகர்த்து சிகரம் தொட்ட முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே அவர்களை பற்றிய சில குறிப்புகள் இதோ உங்கள் செவிகளுக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் நைகான் பகுதியில் பிறந்த சாவித்ரிபாய் புலே தன்னுடைய 9வது வயதிலே திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்னர் கணவர் ஜோதிராவ் புலேவுடன் புனேவுக்கு இடம்பெயர்ந்தார். புனேவுக்கு செல்லும் போது கிறிஸ்துவ அமைப்பினர் கொடுத்த புத்தகங்களை எடுத்து சென்றார். தன்னுடைய கணவரின் உதவியால் எழுத படிக்க கற்றுக்கொண்ட சாவித்ரிபாய் புலே இந்தியா முழுவதும் கல்வியை கொண்டு சென்றார். அகமத் நகரில் உள்ள பிராஸ் இன்ஸ்டிடியூட் மற்றும் புனேவில் உள்ள மிட்சல் பள்ளியில் பயிற்சி பெற்ற இவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் என்னும் பெருமையை பெற்றார். 1848ஆம் ஆண்டு
சாவித்ரிபாய் புலே பெண்களுக்கான பிரத்யேக பள்ளிக்கூடத்தை தொடங்கினார். அடுத்ததாக விடுதலைக்கு வித்திட்ட வாள் கொண்டும் நெஞ்சில் வீரம் கொண்டும் தமிழகத்தின் வீரமங்கை என் இன மூத்த பிராட்டி வேலுநாச்சியாரின் குறிப்புகளை உங்கள் செவிகளுக்கு விருந்து படைக்க விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான பல குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் சூழலில் பெண் மன ரீதியான வலிமையை அதிகமாக உறுதி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அப்படிப்பட்ட மன உறுதிக்கும் வீரத்திற்கும் சான்றாக சுதந்திர போராட்ட வெங்கை பெண்மணி வேலுநாச்சியாரை கூறலாம். சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் கிபி 1780 கிபி 1783 இடையிலான ஆட்சி காலத்தில் சிவகங்கை தலைநகரான காளையார் கோயிலை கிழக்கிந்திய கம்பெனியின் படை முற்றுப்புள்ளியிட்ட போதும் வீரத்தோடு எதிர்த்ததன் மூலம் தமிழக மங்கைகள் வீரத்தில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்தார். ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கும் எதிராக போராடிய முதல் பெண் வேலுநாச்சியாருக்கே உரிதானது. கல்பனா சாவ்லா. இந்திய அமெரிக்க விண்வெளி வீரரான கல்பனா சாவ்லா முதல் இந்திய பெண் விண்வெளி வீரர் ஆவார். இவர் 1997 ஆண்டு கொலம்பியா விண்கலத்தில் பயணம் மேற்கொண்டார். 2003 ஆண்டு கொலம்பியா விண்கலத்தில் கல்பனா சாவ்லா 7 பேருடன் பயணித்த போது விண்வெளியில் ஏற்பட்ட விபத்தினால் உயிரிழந்தார். இந்தியர்கள் மற்றும் உலகில் உள்ள பல பெண்களுக்கு கல்பனா சாவ்லா ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எதிர்த்த போதிலும் தனக்கு பிடித்தமான விண்வெளி துறைக்கு தான் வேலைக்கு செல்வேன் என்று உறுதியுடன் இருந்து தனது கனவை நினைவாக்கினார். மாதர்க்குண்டு சுதந்திரம் என்றெனின் வன்மலத் திருவாயின் மொழிந்த சொல் நாதன் தானோ நாரதன் வீணையோ நம்பிரான் கண்ணன் வேங்குழல் இன்பமோ. மாதர்க்குண்டு சுதந்திரம் என்று நின் வன்மலத் திருவாயின் மொழிந்த சொல் நாதன் தானது நாரதன் வீணையோ நம்பிரான் கண்ணன் வேங்குழல் இன்பமோ. வேதம் பெண்ணுரு கன்னிகை ஆகியே மேன்மை செய்தமை காத்திட வந்ததோ. சாதல் மூத்தல் கெடுக்கும் இன்பமோ தையல் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டிங்கே என்னும் என் பாரதி பாட்டனின் வரிகளோடு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க காலத்திலிருந்தே இப்ப பெண்களை பார்த்தோம்னா மேன்மை மிகுந்தவர்களாகவும் கல்வியில சிறந்தவர்களாகவும் வீரத்தை நம்ம மண்ணிலையும் நம்ம நெஞ்சிலையும் விதைத்த ஒரு வீர பெண்மணிகளாகவும் தான் திகழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில உங்களுக்கு நான் முன்னாடி உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்பக்கூடிய ஒரு முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியார். அவங்கதான் என்னோட இனத்தோட மூத்த பிராட்டி. அவங்கள பத்தி நான் சொல்றதுலயே எனக்கு என்னோட நெஞ்சில உரமும் என்னோட மனதுல வலிமையும் கிடைக்கிறத ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய என்னால உணர முடியுது. இவங்கள பத்தி பேசும்போது இவங்களோட படை தளபதியா இருந்த குயிலி அப்படின்றவங்களையும் நான் இங்க உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புறேன். ஏன்னா ஒரு ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்குல இருந்த அனைத்து வலிமையான அந்த ஆயுதங்களை அழிக்கிறதுக்கு தன்னையே தீக்கு இரையிட்ட ஒரு மிகச்சிறந்த பெண்மணி யாருன்னா குயிலி. அவங்க இந்த தியாகத்தை செஞ்சது மூலமா நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் என்பது எவ்வளவு தேவை அப்படின்றத உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இவங்க வரிசையில அடுத்து யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய். இவங்களை நம்ம தேசத்தின் நாயகி அப்படின்னு கூட வர்ணிக்கிறோம். ஏன்னா இவங்க 30 வயசுலேயே அவங்களோட உயிரை நம்ம இந்திய திருநாட்டுக்காக தியாகம் செஞ்சிருக்காங்க. வீரத்துல இவ்வளோ சிறந்த பெண்மணிகள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சங்க காலம்னு சொன்னேன் இல்லையா, அப்ப சங்க புலவர்களை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். சங்க புலவர்கள் கல்வியில சிறந்தவர்களா இருந்திருக்காங்க. முதல்ல சொல்லணும்னா ஔவையார், காக்கை பாடினியார், காவற்பெண்டு, பாரி மகளிர், இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். இளவேணி, நன்முள்ளையார் இப்படின்னு நம்ம ஒரு பட்டியல் போட்டு சொன்னோம்னா அது முழுசுமே பெண்பால் புலவர்கள் தான் இருந்து சிறப்பு செஞ்சிருக்காங்க. இப்ப பெண்பால் புலவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அடுத்தது நான் சொல்ல விரும்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண் கல்வி குறித்து. ஏன்னா ஒரு நாடு முன்னேறணும்னா கண்டிப்பா அந்த நாட்டுக்கு அடிப்படை தேவை என்ன,
ஒவ்வொரு தனி மனித வளர்ச்சி தான். அப்ப அந்த தனி மனிதனுக்கு வளர்ச்சி தேவை அப்படின்ற பட்சத்துல என்ன தேவை அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சோம்னா அவனோட மனப்பாங்கு சிறந்ததா இருக்கணும். அவனோட மனப்பாங்கை ஒருங்கமைக்க கூடியது கல்வி. அந்த கல்வியில புரட்சி விதையிட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாவித்ரிபாய் புலே. இவங்களுக்கு 9 வயதிலேயே திருமணம் நடைபெற்றுச்சு. இருந்தாலும் நம்ம சமூகத்தினர் அவங்க மேல மனித கழிவுகளையும் சாணியையும் வாரி வீசின போது கூட கையில ஒரு மாற்று துணியை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு பயணம் செஞ்சாங்க. அத்தகைய ஒரு திண்மை கொண்ட பெண்மணி அவங்க பெண் கல்விக்காக புரட்சி செய்தாங்க அப்படின்றத விட அவங்க மன வலிமை, அவங்களோட மன திண்மை என்ன ரொம்பவும் கவர்ந்தது. ஒரு பெண் ஆசிரியை அப்படின்ற முறையில அவங்கள உங்களுக்கு முன்னாடி காட்சிப்படுத்துறதுல நான் பெருமை கொள்றேன். அடுத்து பார்த்தோம்னா இந்த சாவித்ரிபாய் பூலே சொல்லும் போது கண்டிப்பா அவருடைய கணவர் ஜோதிராவ் பூலேவையும் நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஜோதிராவ் பூலே இல்லைன்னா இன்னைக்கு சாவித்ரிபாய் பூலே அப்படின்ற ஒரு பெண்மணி பெண் கல்விக்காக புரட்சி செய்து இந்தியாவிலேயே முதல் பெண் ஆசிரியை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரியான வரலாறுகள் பெண்களோட வெற்றிக்கு பின்னாடி ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நமக்கு அறிவிக்கக்கூடிய வரலாற்று சான்றுகளா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினையும் மூச்சினையும் உனக்கு அளித்தேனே என் தமிழ்த்தாய் வணங்கி அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் பல பெண் ஆளுமைகள் சாதனை நாயகியாகவும் வீரமங்கையாகவும் போர் முனையில் எதிரிகளை புறமுதுக்கிட்டு ஓடச் செய்தவர்களாகவும் திகழ்ந்தனர். தற்காலத்திலும் சரித்திரம் படைக்கும் பல வீர மங்கைகளை காண முடிகிறது. அவ்வகையில் நான் பெண்ணாய் பிறந்ததால் மிகவும் பெருமை கொள்கிறேன். பெண் இன்னத்தை போற்றி மகிழ்ந்தேன். மேலும் என்னை கவர்ந்த சில பெண்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். முதலில் கிட்டு சென்னம்மா. கர்நாடகா மாநிலம் பெல்காம் பகுதியில் உள்ள கிட்டூர் எனும் ஊரின் ராணியாக வாழ்ந்து வந்தார். கிட்டு சென்னம்மா சிறு வயதினிலே குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, வில்வித்தை போன்ற பயிற்சிகளை பெற்று வந்தார். இவர் கிட்டு சென்னம்மா சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். ஆங்கிலேயர்களின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிர்த்தரப்பாக சண்டையிட்டு வந்த இவரை ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார். சிறையில் இருக்கும்போது இறந்து விட்டார். கர்நாடகா மாநிலம் வீரமங்கை மக்கள் போற்றுகின்றார்கள். அடுத்ததாக ராணி லட்சுமிபாய். வட இந்தியாவில் உள்ள ஜான்சி என்னும் மாநிலத்தின் அரசியாக ராணி லட்சுமிபாய் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டார். இவர் வில்வித்தை, குதிரை ஏற்றம், தற்காப்பு ஆகியவற்றை நன்கு பயிற்சி பெற்றவர். இந்திய சுதந்திரத்தின் லட்சுமிபாயின் பங்கு அளப்பரியது. மாவீரான ராணி லட்சுமிபாய் பெயரில்தான் பெண்களுக்கு என தனிப்படை உருவாக்கப்பட்டது. 1800ஆம் ஆண்டுகளின் மத்தியில் ராணி லட்சுமிபாய் தனக்கு சொந்தமாக தனியே ஒரு படை திரட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு வந்தார். நாட்டுக்காக தன் 30 வயதில் உயிர் தியாகம் செய்தார். இவர் தேசத்தின் நாயகி என்னும் வர்ணிக்கப்படுகிறார். உலகின் உயர்ந்த விருதான நோபல் பரிசினை 40 பெண்கள் பெற்றுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசினை கூட்டாக யேமனை சார்ந்த தவக்கல் எனும் பெண்மணியும் கென்யாவை சார்ந்த மாதாயும் கூட்டாக பெற்றுள்ளனர். தலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தால் பரவாயில்லை என்று பெண் கல்விக்காக பாகிஸ்தானை சென்ற மலாலா குரல் கொடுத்தால் லண்டன் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கி திரும்பி இருக்கிறார் மேரி கோமும் சைனா நேவாலு. வல்லரசு அமெரிக்காவில் இந்திய வம்சாவை பொருளாதார நிபுணர் பொறுப்பேற்கும் இந்திரா நூய், தில்லைடி வள்ளியம்மை, அன்னை தெரசா என்று பட்டியலை நீட்டிக்கொண்டே செல்லலாம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பில்லை என்று கான் கும்மியடி என்று கூறினார் பாரதி. ஆனால் இன்று ஆணுக்கும் பெண்ணுக்குமான எந்தவிதமான வேறுபாடும் இல்லை என்கின்ற நிலை சமுதாயமே நமக்கு அளித்து விட்டது. இந்த மகளிர் தினத்தில் இந்த 3ஐயும் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். நல்ல பழக்கங்களுக்கு அடிமையாகுங்கள். அடிமை என்றால் தீய பழக்கங்களுக்கு அடிமையாதல் அல்ல, நல்ல பழக்கங்களுக்கு அடிமையாதல். காலையில் எழுந்திருத்தல், வீட்டை தூய்மை செய்தல், சுகாதாரமான உணவை வீட்டில் சமைத்ததை உண்ணுதல், இரவில் உறங்குதல்,
உறங்குதலும் விழித்தலும் உறங்குதலும் சரியான நேரத்தில் இருந்தால் அனைத்து காரியமுமே சிறப்பாக நடக்கும். விமன் வந்து மல்டி டாஸ்கிங் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ஃபார்ம். அப்போ மினிமம் ஒர்க் வந்து 3 ல இருந்து 16 சைமல்டேனியஸ் ஒர்க் வந்து ஒரு பெண் பண்ண முடியும். அப்படின்னு இருக்கிறப்போ she is the one who has to understand. அவங்கனால எதுவுமே முடியாதுன்னு கிடையாது. physically she has to be fit. அதுக்கு அவங்க தான் அவங்கள பார்த்துக்கிற முடியும். at the same time நம்ம வந்து புரிஞ்சு தெரிஞ்சு தான் ஒரு வேலைக்கு போறோம். அந்த புரிதல் இருந்தாவே வேலையும் வீடும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போற மைண்ட் செட் வந்து விமனுக்கு மட்டும். அவங்க தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கணுமே வெளியே இன்னொருத்தவங்களை வச்சு மோட்டிவேஷன் எதிர்பார்க்கிறது தப்பு. so she has to take her family forward and only she can do it. ஒரு ஜாபை ஆன் செய்தாக்கா அது நல்ல கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா முடியும். அதுவே ஒரு பெண் செய்யும்போது இங்கேயும் அங்கேயும் சில எரர்ஸ் ஏற்படுது, தவறுகள். ஏனென்றால் அந்த குடும்ப தலைவிக்கு வீட்டில் பிரச்சனை, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிருக்கு, புருஷன் ஹஸ்பண்ட் எங்க போனார், என்ன ப்ராப்ளம். ஸோ அத்தனை கவலையும் அவள் எடுத்துக்கொண்டு அதுக்கு மேல அவ வந்து அவளுடைய வேலைக்கு வருகிறாள். அந்த இடத்தில் தன் மனசுக்குள்ளே தன்னுடைய குடும்பத்தை ஒரு 2 நிமிஷம் நினைக்கும் பொழுது அங்கேயும் இங்கேயும் சில தவறுகள் ஏற்படுது. தவறுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அவள் ஃபுல்லா உழைக்கிறாள். ஆனா ஒரு ஆண் வெளியில போகும்போது எல்லாமே ஒரு வைஃப் பாத்துக்கிறதுனால அந்த ஆணுக்கு கவலை என்பதே இல்லை. சோ அந்த ஆண் அலுவலகத்துக்கு சென்றால் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அந்த அலுவலகத்துல அவருடைய வேலையில இருக்கு. சோ அவரால் அங்க ஒண்டர்ஸ் பண்ண முடியுது. அதே இந்த லேடி குடும்பம் என்ற ஒரு இதுல மொத்தமா வந்து ஒரு சங்கிலி போல மாட்டிக்கொண்டு இருப்பதால் சில காரணங்களால் தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து எல்லா துறையிலையும் நான் சொல்ல விரும்பல, 1-2 இடங்கள்ல இது இருக்கு. இது வந்து நம்ம குறைன்னு சொல்ல தேவையில்லை. அதையும் மீறி இவ்வளவு கஷ்டத்தையும் மீறி அந்த பதவியில இருந்து அவங்க சேவை செய்யறது பெருமைக்குரியது. அது பெண்மைக்கே பெருமை. செந்தமிழே உயிரேன் அருந்தேனே, செயலினை மூச்சின கல்வித்தேனே, என் தமிழ் தாயை வணங்கி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணின் வாழ்க்கையை வகுத்தால் அது கல்வியை தொடங்க வேண்டும். வேறு பிற வழிகளில் பெற முடியாத முன்னேற்றத்தால் கல்வியால் பெற முடியும் என்பது பாரதியாரின் அழுத்தமான நம்பிக்கை. ஒரு நாட்டின் வளர்ச்சியை அந்த நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் கல்வி அறிவுமே தீர்மானிக்கின்றன. இவற்றில் பெரும் பங்கு பெண்களுக்கே சேரும். கல்வி கற்காத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் அங்கு புல் விளையுமே தவிர நல்ல புதல்வர்கள் விளையாவது இல்லை என்று புரட்சி கவி பாரதிதாசன் வீரமுழக்கம் இடுகிறார். ஏனெனில் பெண்களின் கல்வி அறிவே அதன் குடும்பத்தின் வளர்ச்சி மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். முத்துலட்சுமி ரெட்டி இவங்க வந்து ஒரு சிறந்த முதல் பெண் மருத்துவர். அதாவது அவங்க வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்ற காலகட்டத்துல வீட்டிலேயே இருந்து அவங்களோட மெட்ரிக் கல்வியை முடிச்சவங்க. இவங்க போட்ட ஒரு விண்ணப்பம், அதாவது புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய மகாராஜா கல்லூரிக்கு இன்டர்மீடியேட் கல்வி படிக்கிறதுக்காக ஒரு விண்ணப்பம் இவங்க போட்டிருந்தாங்க. அந்த விண்ணப்பமே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு சமூகத்துல. ஒரு தனி பெண்ணா இருந்து அத்தனை ஆண்களுக்கு மத்தியில நான் படிச்சே தீருவேன் அப்படின்ற ஒரு வெறியோட பயணித்த ஒரு மிக சிறந்த ஒரு பெண்மணி முத்துலட்சுமி ரெட்டி. அவங்கள பத்தி உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவும் பெருமிதம் கொள்றேன். பெண் கல்விக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவ்வை விடுதி அப்படின்ற ஒரு விடுதியை நிறுவி யார் யாருக்கெல்லாம் ஆதரவு இல்லையோ எல்லாருமே வந்து அந்த விடுதியில தங்கி என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம், இலவசம் தான் எல்லாமே. அப்ப எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை நிலவிய அந்த காலத்திலேயே இவங்க இவ்வளோ பெரிய சாதனைகளை படைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெண்மணிகள்லாம் இன்று நம்ம வாழக்கூடிய பெண்கள்லாம் சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இவங்க பட்டியல்ல நான் அடுத்து முன்வைக்க விரும்புறது வந்து ஹெலன் கெல்லர்.
ஹெலன் கெல்லர் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உணர்வுமே கிடையாது, கண் பார்வை கிடையாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. தொடு உணர்வு மூலமா மட்டுமே கல்வி கற்று மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆனி சுலிவன். ஆனி சுலிவன் யாருன்னா அவங்களோட ஆசிரியை. ஒரு ஆசிரியையால எந்தவித தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலகட்டத்துல ஒரு தொடு உணர்வு மூலம் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஒரு குழந்தையிடம் ஏற்படுத்த முடியும் அப்படின்றத அறிவிச்ச அந்த பெண் ஆசிரியருக்கு என்னோட பெண் இனமே இன்னைக்கு தலைவணங்கி மரியாதை செலுத்துது. இப்ப தற்காலத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சரி, இப்ப தற்காலத்துல நம்ம பெண்கள் எல்லா துறைகளிலுமே ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா விளையாட்டுத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிடி உஷாவை தெரியாத ஆளே கிடையாது. இப்ப பாருங்க, நம்ம மேரி கோம், சானியா மிர்சா, சைனா நேவால், கர்ணம் மல்லேஸ்வரி, இந்த மாதிரி நம்ம பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கு. இப்ப பெண்களுக்கான உரிமையும் வலிமையும் கிடைச்சிட்டதா தான் எனக்கு தோணுது. இவங்க பட்டியல்ல அடுத்து நான் முன்வைக்க விரும்புறது வந்து இந்தியாவோட முதல் பெண் போர் விமானிகளை பத்தி. பாவனா காந்த், மோக்னா சிங், அவானி சதுர்வேதி போன்றவங்க இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சாதனை படிச்சு இருக்காங்க. இததான் நம்ம பாரதியார் வந்து விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் அழிப்பாராம்னு சொல்லியிருக்காரு புதுமை பெண்ல. இப்ப புதுமை பெண்கள் உருவாகி பல சாதனைகள் படைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதோட அறிகுறி தான் இது. அடுத்து நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறது, நம்ம இந்திய வம்சா இருந்து இன்னைக்கு அமெரிக்காவோட பொருளாதார நிபுணரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திரா நூயி வந்து பாத்தீங்கன்னா 2008ல 100 மிக வலிமையான பெண்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல அவங்க 3வது இடம் வகிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இப்ப தற்காலத்துல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட தூதரா சவுதி அரேபியாவோட இளவரசி ரீமா பிண்ட் அப்படின்றவங்க சவுதி வரலாற்றிலே முதல் முறையா ஒரு பெண் வந்து தூதுவரா, அமெரிக்க தூதுவரா நியமிக்கப்பட்டது. இதுதான் முதல் முறை. அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கும் பெண் கல்விக்கான போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில ரொம்ப ரொம்ப சிறிய வயதே ஆன மலாலா யூசுப்சாய் அவங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய தியாகம், தன்னுடைய மண்டையில குண்டடி வாங்கி அவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சு பெண் கல்விக்காக போராடி இருக்காங்க. இவங்க அமைதிக்கான நோபல் பரிசையும் பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தில்லையாடி வள்ளியம்மை, சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்னு எத்தனையோ பெண்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவங்க நமக்கு சொன்னது எல்லாத்தையும் பார்த்து நம்ம பாரதி கண்ட கனவு வந்து மெய்ப்பட்டுடுதோ அப்படின்னு நினைக்க தோணும் போது நமக்கு அங்க ஒரு கேள்வி எழுது. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வோம்னு பாரதி சொன்னான். ஆனா அந்த வாக்கியம் இன்று அளவுமே வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு. சரி, பெண்கள் இத்தனை சாதனைகள் படைச்சிருக்காங்களே, பெண்களுக்கான 100% உரிமையும் கல்வியும் வலிமையும் கிடைத்து விட்டதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இன்னும் நம்ம வந்து விழுக்காடுல 100% எட்டல அப்படின்ற ஒரு செய்தி தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு ஆணுக்கு கற்றுக் கொடுக்கும் கல்வி வந்து அவருடைய குடும்பத்திற்கு பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுடைய கல்வி அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கு உதவும் அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து எல்லா வகையிலும், அது வந்து நம்முடைய குடும்பத்தை நிர்வகிப்பதிலும் சரி, அல்லது நம்முடைய உழைப்பை நாம் வந்து செயல்படுத்துவதிலும் சரி, ஒரு பொது சுகாதாரத்திலும் சரி, எல்லா வகையிலுமே அவர்கள் வந்து ரொம்ப மிகவும் விழிப்புணர்வாகவும் ஒரு தேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும் என்பது வந்து ரொம்ப காலத்தின் கட்டாயம். இப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த கொரோனா போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட நாம் வந்து நிறைய வருமுன் காப்பதற்கான வழிமுறைகளை வந்து நிறைய சொல்லிட்டே வரோம். இது எல்லாமே நடைமுறைப்படுத்தக்கூடிய தன்மை வந்து பெண்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இந்த இவ்வளவு பெரிய வியாதிக்கு வந்து மருந்துகள் வந்து இன்னும் சரியாக கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில, கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில வந்து இன்னும் வந்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். கைகளுடைய சுத்தம், அதே மாதிரி வந்து தனி மனித இடைவெளி, முகக்கவசம், இதெல்லாம் வந்து குடும்பத்துல வந்து ஒவ்வொரு பெண்களுமே அந்த குடும்பம் சார்ந்த நபர்கள் அனைவரையுமே வந்து நம்ம ஒரு அடிப்படையான ஒரு அறிவை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா
கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து நாம் வந்து ரொம்ப மிக விரைவில் வந்து விடுபடலாம். அதே போன்று நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய உணவு வகைகளை வந்து அவர்கள் வந்து குடும்பத்தில் வந்து வற்புறுத்தலாம். ஏன்னா நாம் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்காக நிறைய ஜங்க் ஃபுட்டெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும், உணவுகள் வந்து சத்தான உணவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இதுவும் கூட நம்ம வந்து பெண்களுடைய ஒரு பராமரிப்பில் தான் வருது. எனவே இவங்க வந்து இந்த சுகாதாரம், பொது சுகாதாரத்தினுடைய பெண்களின் பங்களிப்பு வந்து நிறையவே இருக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம இதுல வலியுறுத்தணும். நம்ம வந்து நம்மளுடைய உரிமைகள் அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி சில விஷயங்களை சொல்லும் போது நமக்கான உரிமைகள் ஓரளவு நமக்கு கிடைத்து விட்டதாகவே நாம் கொள்ளலாம் ஒரு சிலவற்றை தவிர, அந்த உரிமைகளை வந்து அவர்கள் வந்து தங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பயன்படுத்தி நல்ல வழியில் வந்து நிறைய விஞ்ஞான வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் நம்முடைய வீட்டின் வளர்ச்சிக்கும் அவற்றை வந்து பயன்படுத்துவது அப்படிங்கிறதா வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக நாம் சொல்ல முடியும். இல்ல தரசின்னு சொல்றது அவங்க பெரிய ப்ரொஃபஷன். அது இந்த சென்ஸ் ஒரு ஸ்கில். ஒரு ஃபேமிலியில வீட்டுல முகம் சுளிக்காத அப்பா வந்து தலைவலிக்குதுன்னு படுத்துக்கலாம், தாத்தா பாட்டி பெரியவங்கள யாருக்குமே முடியாம போலாம், வீட்டுல வர்ற கெஸ்ட் எல்லாரையும் பார்த்து வீட்டுல காலையில 4 மணில இருந்து இட் இஸ் a நான் ஸ்டாப் ஒர்க். ஸோ 4 o'clockல இருந்து நைட் எல்லாரும் படுக்க வச்சுட்டு கதவெல்லாம் சாத்தி கடைசியில படுத்துட்டு இருக்கிறப்பயுமே நம்ம பிரெயின் வந்து நெக்ஸ்ட் டே என்ன செய்யணும் அப்படின்னு போறது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றது ஒரு வேலை இல்ல நான் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன்னே சொல்றது கிடையாது. ஷீ ஹேஸ் a complete big job. அவங்களோட ஒர்க்னு பாத்தீங்கன்னா it is very divinely. இந்த பெண்களின் உரிமைகள் வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிறது எந்த காலத்திலிருந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, சங்க காலத்திலிருந்து பெண்களின் உரிமைகள் மிகச் சிறப்பாக இருந்ததாகவே நம்ம வந்து நிறைய பார்க்க முடியுது. அது ஒரு கவிஞராகவோ இலக்கியங்களிலேயோ இல்லை வந்து போர் முறைக்கு செல்லக்கூடிய இடங்களிலேயோ நிறைய பெண்களின் பங்களிப்பு வந்து எல்லா இடங்களிலுமே இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தான் இதில் வந்து மிக பின்தங்கிய இடமாக அந்த இடம் தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த இடங்களில் தான் வந்து பெண்களுடைய உரிமைகள் முழுவதுமாக மறுக்கப்பட்டு பின்னர் வந்து அவங்க அதிலிருந்து மீண்டெடுத்து வரக்கூடிய மிக நீண்ட போராட்டங்களை வந்து இந்தியாவில் வந்து எடுத்திருக்கிறாங்க. உதாரணமாக சொல்ல போனால் ஒரு ஜான்சி ராணி லட்சுமிபாயா இருக்கலாம், ஒரு வேலு நாச்சியார், அதே மாதிரி நிறைய நீங்கள் மங்கம்மாள், ராணி மங்கம்மாள், நம்ம அம்பை பாட்டி, இந்த மாதிரி சங்க காலத்தில் இலக்கியத்திலையும் சரி போராட்டத்திலையும் சரி நிறைய பெண்கள் வந்து பங்கெடுத்து அவர்களுக்கான ஒரு முத்திரையை வந்து பதித்துத்தான் இருக்கிறார்கள். இடையில் வந்த பெரிய மாற்றம் வந்து அவர்களுக்கான உரிமை வந்து கட்டோடு மாற்றப்பட்டு மிக நீண்ட போராட்டத்துக்கு பின்னாடி தான் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த நிலை மாறி அனைத்து பெண்களுக்குமே வந்து ஒரு அவர்களை தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் வந்து நமக்கு அமைஞ்சது அப்படிங்கிறது தான் உண்மை. பெண்கள் பல முன்னேற்றங்களை அடைஞ்சு இருந்தாலும் இன்னும் சில விழுக்காடுகளுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப சமூகத்துல இருக்கிறவங்க இனிமையாவது, என்னோட அன்பு தோழமைகளை, இனிமையாவது பெண்கள் தினத்துல சமையல் போட்டிகளிலும் அழகி போட்டிகளிலும் மறுபடியும் கோல போட்டிகளிலும் சும்மா வரையறைக்குள்ள நிறுத்தாம பெண்களை கொண்டாடுவோம். இனிமே பெண் தினங்களை கொண்டாடுவதை நிறுத்திட்டு பெண்களை கொண்டாட ஆரம்பிப்போம். அப்ப மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ள ஏற்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம இப்ப பெண் விடுதலையை பத்தி நம்ம பேசணும். அன்னைக்கு பெண்ணுக்கான விடுதலை வேறையா இருந்தது, இன்னைக்கு பெண்ணுக்கான விடுதலை வேற கோணத்துல பார்க்கப்படுது. இன்னைக்கு பெண்ணுக்கு ஆணுக்கு நிகரா ஒரு தொழில்நுட்பத்திலையும் சரி ஒரு தொழிற்சாலையை அமைச்சு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெண் திறமை வாய்ந்தவளா இருக்கிறா, வளர்ந்திருக்கிறா. ஆனா அவளுக்கு பொருளாதார விடுதலை கிடைச்சுதா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான மாற்றங்களை நோக்கி நம்ம சமூகம் சிறந்த விழுமியங்களை நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளோட சமூகத்தினருக்கும் ஊட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இததான் நம்ம கவிஞர் வாணிதாசனும் பெண் விழுத்தால் விடுதலை நிலைக்கும் நாட்டில்னு சொல்லியிருக்காரு. அப்ப மாற்றம் மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறத விட மாற்றம் பெண்களாகிய நம்ம கிட்ட இருந்தே தோன்றணும்னு நான் வலியுறுத்துறேன்.